அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளையத்து என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ என்றும் அளவை மாயையற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம். போயிடுங்க அவரால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. காப்பாற்றுறேன். ஆரோக்கியமா செல்ல புள்ள மாடிட்டு என்ன பண்றாரு? அது உனக்கு ராமலிங்க பைத்தியம் நல்லா முடிச்சு போயிருக்கு. என்ன சொல்ற பாருங்க, மாடியில தம்பி கண்ணாடி முன்னாடி தியானம் பண்ணும்போது அந்த சமூக பெருமானே காட்சி கொடுத்தாருங்க. உனக்கு வாய்ப்பால் வழி வந்து இந்த புல்லுக்கும் பாய்ச்சிடுங்க. முருகன் வந்தாலும் உன் பொருள்கள் சொன்னானா? அதே பார்த்தேன். அந்த பெருமான் வந்தார். இந்த தெய்வானையோட கண்ணாடியில காட்சி தந்தார். வர்றாங்க பாலமுருகனே வர்றாரு. வாங்க சொல்ற வாங்க இந்த பக்கம் வாங்க. இப்படி வந்தீங்கன்னா இப்படி திருத்தணி போகணும். மாடி அறையில தனியா படிச்சு முடிச்சாச்சா? இப்ப திருத்தணியில வேற போய் படிக்க போறீங்களா? பார்வதி அம்மா இன்னைக்கு யாரும் வெள்ளி ஒரு நாள் தான் நடுவில் இருக்கு. சனிக்கிழமை பெரிய புராணம் சொல்லியாரு. 7 படிக்கிற பெரியம்மா முடிஞ்சா வந்துடுவேன் அப்படின்னு ஊருக்கு போயிடுச்சு. அதனால உங்க பொருந்தனை கொஞ்சம் எனக்கு அனுப்ப முடியுமா? உதவி செய்ய. சரி அண்ணி, வெள்ளிக்கிழமையே வந்துடுறேன். அப்போ நானும் செலவுக்கு பணம் தந்துடுறேன். இதாப்பா சரிதானே பார்வதி அம்மா? இப்படி எல்லாம் என்ன பண்றது? உங்க காலம் எங்க வேண்டி இருக்கே. பத்திரமா பார்த்து போயிட்டு சாமியை கும்பிட்டு பத்திரமா தெரிவாங்க. பார்வதி, ராமலிங்கம் இன்னும் பச்சை புள்ளை இல்லை, அதை புரிஞ்சுட்டேன். வெள்ளிக்கு ராசானாலும் பள்ளிக்கு புள்ளதானுங்களே. முருகா முருகா பார்க்கும் இடமெல்லாம் காவல்கள் பக்தர்கள் அர்த்தம் எந்த அர்த்தம் கூட்டம் தேரோட்டம் முருகா சண்முகா பேராயுதம் ஏழுமையில் கேள்வி விளையாடும் மொழி பேசும்
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தம்பி எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் தாளை ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவி கடந்து ஊர்கா போடுமால. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, இன்றைய தினம் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோட்டப்பாளையம் கிராமத்தில் வசித்து வருகின்ற தயவு திருமதி பானுமதி தேவராஜன் தம்பதியர்களின் பானுமதி தேவராஜன் அவர்களின் அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக மூலிகை அருள்கூழ் வழங்குகின்றார்கள். இன்றைய தினம் பிள்ளையார் என்று அழைக்கக்கூடிய ஞானசம்பந்தனுடைய குரு பூஜை. இந்த புனிதமான நன்னாளில் காலையில் மூலிகை அருள் பற்றி அருள்கூழ் வழங்குகின்றார்கள். பிரதி மாதந்தோறும் இந்த தேவகாரிய பணிக்காக 1000 ரூபாய் வழங்கி வருகின்ற அன்பு சகோதரி பானுமதி தேவராஜன் அவர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தார்களும் உடல்நலம் செல்வவளம் மனவளம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து மூலிகை அருள்கூழ் வழங்குகின்றோம். வாழ்க வளர்க்க வளம் பல பெறுக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. இன்றைய தினம் ஞானசம்பந்தனுடைய குரு பூஜை. இப்படி வந்து பிடிங்க ஐயா, கிட்ட நேரம் வாங்க, கீழே போது பாருங்க, திருப்பி யாரும் வாங்க. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, காலையில் மூலிகை அருள்கூழ் பானுமதி தேவராஜன் அவர்கள் ஞானசம்பந்தர் குரு பூஜையை முன்னிட்டு திரு அகவல் வழிபாடு, ஜோதி தரிசனம், சொற்பொழிவு முடிந்து பிரிஞ்சி வழங்குகின்றார்கள். அலம்பூர் SS பாலமுருகன் பஸ் ஓனரும் பாலமுருகன் நவீன அரிசி ஆலை உரிமையாளருமான தம்பதியர்கள் SS பாபு, மலர்கொடி பாபு குடும்பத்தார்கள் சார்பாக பிரிஞ்சி சாதம் வழங்குகின்றார்கள். அவர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தார்கள் உடல்நலம் செல்வவளம் மனவளத்தோடு வாழ்வாக வாழ வேண்டி எல்லாம் வல்ல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் கொள்ளப்படுகிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர்களே, திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோட்டப்பாளையம் கிராமத்தில் வசித்து வருகின்ற தயவு திருமதி பானுமதி சாமியை இன்னைக்கு கூட்ட வேலை ஏராளமா இருக்குது. சரி, உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றது? ஏன் தம்பி நீங்க சொன்னா என்ன? ஏன் தம்பி முடியாதா? முடியாதுன்னா எதுவுமே முடியாது.
தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உங்கள் அனைவருக்கும் ஸ்கூல் குடிக்கிறீங்களா? சொற்பொழிவு முடிஞ்சு தான் போடுவாங்க. 12 மணிக்கு வா. கவிஞர் மட்டுமல்ல, சோழப் பேரரசின் தலைமை அமைச்சரும் ஆவார். நம் தாய்மொழியின் பெருமையை மறக்காத அறியாத இலக்கிய சாசனமாக தந்துள்ளார் பெரியார். பிரதி மாதந்தோறும் இந்த ஜீவகாருண்ய பணிக்காக ரூபாய் 1000 வழங்கி வருகின்ற அன்பு சகோதரி அக்கா பானுமதி தேவராஜன் அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தார்களும் உடல்நலம் செல்வ வளம் மனவளத்தோடு வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளலார் வழங்கிய சுத்த சன்மார்க்க நெறியில் நின்று பிறவியில்லா பெருநிலை பெற வேண்டி எல்லாம் உள்ள திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெருக.